அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையால் 13வது தின தராவி தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம் தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் சொல்லப்பட்ட அந்த நபியினுடைய வரலாறில் உள்ளே நுழைவதற்கு முன்னதாக நபிகளுடைய வாழ்க்கையை ஒரு மேலோட்டமாக நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அவ்வளவு அற்புதமாக திட்டமிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையை அமைத்திருக்கிறான். இதனால தான் நபிப்பட்டம் அல்லாஹ் 40வது வயதில் கொடுத்தான். நபிப்பட்டம் கொடுப்பதற்கு முன்னதாக ஒரு வாழ்க்கை, நபிப்பட்டம் கொடுக்கப்பட்ட பிறகு 2 நிலைப்பாடு. ஒன்று, ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் ஒரு பகுதி, ஹிஜ்ரத் செய்வதற்கு பின்னால் ஒரு பகுதி. ஆக மொத்தம் நபியினுடைய காலம், வாழ்க்கை வரலாறு 3 காலகட்டமாக பிரிகிறது. அப்போ நபிப்பட்டம் கொடுக்கப்பட்ட பிறகு, ரசூலாக ஆன பிறகு 13 வருட காலங்கள் ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்தாங்க. அதற்கு பிறகு 53வது வயதில் ஹிஜ்ரத் செய்து நேராக மதீனாவிற்கு செல்லுகிறார்கள். அங்கு 10 வருட காலங்கள் இருக்கிறாங்க. அப்போ 63இல் ரசூலுல்லாஹ் வஃபாத்தாக ஆகிறாங்க. இந்த விஷயத்தை சிந்தனையில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ அல்லாஹ் நபியினுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு அற்புதமாக திட்டமிட்டு அல்லாஹ் அமைத்திருக்கிறான். 40வது வயதில் வஹி வருகிறது. வந்து அடுத்த வஹி வருவதற்கு 3 வருட காலங்கள் ஆகுது. இடையில ஒன்றுமே வரலை. 3 வருட காலங்கள் கழித்து 43வது வயதில் தான் அடுத்த வஹி வருகிறது. 43லிருந்து 53, 10 வருட காலங்கள் ரசூலுல்லாஹ் மக்காவில் உழைப்பை செய்கிறார்கள். அதற்கு பிறகு மதீனாவில் 10 வருடங்களை அல்லாஹ் அமைக்கிறான். இப்ப மக்காவில் 10 வருடம், மதீனாவில் 10 வருடம். ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கையை மிக மிக அற்புதமாக சிந்தனையில் வைத்துக் கொள்வதற்கு லேசாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அப்ப விஷயத்துக்குள்ள வருவோம். நேற்றைய தினம் சொல்லப்பட்டதை போல ஹிராக் என்னும் குகையிலிருந்து அதனுடைய அளவை பற்றி சொல்லி காட்டுறாங்க. 4 அடி நீளம், 2 அடி அகலம் அந்த குகையினுடைய அளவு. இதுக்குள்ளத்தான் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ஜிப்ரீலும் இதற்குள் வந்து போகிறார். இன்றைக்கு நேரில் போய் பார்த்தவர்கள் அந்த ஜபலை நூர் மலையில் ஏறும் பொழுது யோசிப்பார்கள், எப்படி ரசூலுல்லாஹ் இந்த மலையில் ஏறினார்கள் என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அந்த ஜபலை நூருடைய மலை அவ்வளவு நீளமாக உயர்ந்த பகுதியாக இருக்கிறது. ஹைர். அப்ப ரசூலுல்லாஹ் அங்கிருந்து ஓடி வருகிறார்கள். ஜம்மிலூனி, எனக்கு போர்வை பொத்துங்கள், என்னால் குளிர் தாங்க முடியவில்லை என்பதாக ஓடோடி வருகிறார்கள். அன்னை ஹதீஜா அம்மையார் நேராக பெருமானாரை ஆசுவாசப்படுத்தி அவர்களுக்கு குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவ விட்டு அவர்களுக்கு போர்வைகள் அத்துணையும் எடுத்து பொற்றுகிறார்கள். அன்னை ஹதீஜா அம்மையாரினுடைய மிகப்பெரிய சேவை இங்கு நாம் பார்க்கிறோம். போர்வை எடுத்து பொத்துறாங்க, மறுபடியும் பொத்த சொல்லுகிறார்கள். ஜம்மிலூனி, எனக்கு இன்னும் குளிர் கடுமையாக இருக்கிறது. நபிகளாருடைய உதடுகள் குளிரினால் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறது, உடல் முழுவதும் கொதித்து கொண்டிருக்கிறது. போர்வைகள் மீண்டும் மீண்டும் பொத்தப்படும் பொழுது ரசூலுல்லாஹ் மறுபடியும் சொல்லுகிறார்கள், ஜம்மிலூனி, போர்வை பொத்தி அத்துணை போர்வைகளும் காலியான பிறகு இப்பொழுது பெருமானார் ஆசுவாசப்பட்டு மறுபடியும் உதடுகள் எல்லாம் குளிரினால் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. நெற்றியில் ரசூலுல்லாஹுடைய நெற்றியில் வேர்வை துளிகள் சொட்டி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அன்னை ஹதீஜா அம்மையார் மெதுவாக கேட்கிறார்கள், என்ன ஆனது, உங்களுக்கு என்ன ஆனது என்பதை கேட்டுவிட்டு பெருமானார் ஒன்று விடாமல் நடந்த அத்துணை விஷயங்களையும் ரசூலுல்லாஹ் சொல்ல ஆரம்பித்தார்களாம். ரசூலுல்லாஹ் அத்தனை விஷயங்களையும் சொன்ன பிறகு அனைத்தையும் கேட்டுவிட்டு
அன்னை ஹதீஜா அம்மையார் இந்த வார்த்தை சொன்ன பிறகு ஆரம்பிக்கிறார்கள். என்ன? இன்னி ஹஷீது அலா நஃப்ஸி, நான் மௌத்தாகி விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுது அன்னை ஹதீஜாவினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் கவலைகளை எல்லாம் மனதுக்குள் போட்டு புதைத்து கொண்டு ரசூலுல்லாஹ்விற்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். கல்லா, அவ்வாறு இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம். கல்லா, முன்னாடி ரசூலுல்லாஹ் பேசினதுக்கு அத்தனைக்கும் கல்லா என்ற வார்த்தை ஒன்று பெருமானாரினுடைய உள்ளத்தை தேற்ற ஆரம்பித்தது. சொல்றாங்க, வல்லாஹி மா யஹ்ஸீகல்லாஹு அபதா, நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை அப்படிப்பட்ட கேவலமாக ஆக்கிவிட மாட்டான். அடுத்து வகது வ இன்னக லதஸிலுர் ரஹம், காரணம் நீங்கள் சொந்தங்களை சேர்ந்து வாழுகிறீர்கள். வதஹ்மிலுல் கல், நீங்கள் மற்றவர்களுடைய துன்பத்தையும் நீங்கள் சுமக்கிறீர்கள், பிறருக்காக வேண்டி சிரமத்தை மேற்கொள்கிறீர்கள். வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்கும் நீங்கள் உழைத்து கொடுக்கிறீர்கள். வதக்ரிஉல் தைஃப், உறவினர்களை நீங்கள் சேர்ந்து வாழ்கிறீர்கள். வதுஈனு அலா நவாஇபில் ஹக், இல்லாதவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர்களுடைய உரிமைக்காக நீங்கள் போராடுகிறீர்கள். எனவே உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. லா யஹ்ஸீகல்லாஹு அபதா, உங்களை அல்லாஹ் அவ்வளவு சீக்கிரம் அழித்து விட மாட்டான். பெருமானாருக்கு இந்த வார்த்தைகளை கேட்க கேட்க அவருடைய உள்ளத்தில் ஒரு விதமான தேற்றம் ஏற்படுகிறது. எப்பொழுது இந்த வார்த்தையை ஹதீஜா அம்மையார் சொல்லுகிறார்களோ, மிக முக்கியமான வாசகம் இது. அதனால தான் குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தை வைத்திருக்கக்கூடிய புகாரி ஷரீஃபினுடைய முதல் பக்கத்திலேயே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வாசகத்தை பதிவு செய்கிறாங்க. இந்த வாசகத்தை பதிவு செய்துவிட்டு தான் அவர்களுடைய ஹதீஸை ஆரம்பம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட பொன் எழுத்துக்களால் பதிவு செய்யப்படக்கூடிய வரிகள் இது. அன்னை ஹதீஜா அம்மையார் தேற்றிய வரிகள் இது. அதற்கு பிறகு அவர்கள் யோசிக்கிறார்கள், தன்னுடைய உறவுக்காரர் வரக்கத் பின் நௌஃபல், இவர் முன்னுண்டான வேதங்களை எல்லாம் நன்கு கற்றி தேர்ந்தவர். வரக்கா பின் நௌஃபல், இவரிடத்தில் அழைத்து செல்லலாம் என்று யோசிக்கிறார்கள். பெருமானாரை அப்படியே தாங்களாக தூக்கி பிடித்து கொண்டு தன்னுடைய தோள் புஜத்தில் பெருமானாரினுடைய கரங்களை வைத்து வரக்கா பின் நௌஃபலை நோக்கி அன்னை ஹதீஜா அம்மையார் பெருமானாரை தூக்கி கொண்டு தாங்களாக நடந்து செல்கிறார்கள். ஒரு குழந்தையைப் போல அவ்வளவு கஷ்டப்பட்டு பெருமானார் வரக்கா பின் நௌஃபல் இடத்தில் முன்னால் போய் அமர்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வினால் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. எங்கு போவது, என்ன சொல்வது, தனக்கு என்ன நிகழ்கிறது என்பதை கூட பெருமானாரினால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது வரக்கா பின் நௌஃபலுக்கு முன்னால் அன்னை ஹதீஜா அம்மையார் அமர வைத்திருக்கிறார்கள். அன்னை ஹதீஜா சொல்கிறார்கள், இஸ்அல் இப்ன உங்களுடைய சச்சா மகன்கிட்ட கேளுங்க, இவர் என்ன பார்த்திருக்காருன்னு கேளுங்க அப்படின்ட்டு வரக்கா பின் நௌஃபல் இடத்தில் சொல்லுகிறார்கள். வரக்கா பின் நௌஃபல் கேட்கிறார்கள், யா முஹம்மத், என்ன ஆனது உங்களுக்கு? கால லஹு வரக்கா பின் நௌஃபல் யப்ன அஹி, என் சகோதரனுடைய மகனே, உனக்கு என்ன ஆனது என்று கேட்கும் பொழுது ஃபஅக்பர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خبر ما رأى من الوحي والظهور, ஹீராக்குடைய குகையில் நிகழ்ந்த அத்துணை விஷயங்களையும் ஒன்று விடாமல் வரக்கா பின் நௌஃபல் இடத்தில் அத்துணையும் சொல்லுகிறார்கள். என்னிடக்கு முன்னால் ஒரு தோற்றம் வந்து நின்றது, என்னை கட்டி அணைத்தது, இக்ரா என்று சொன்னது, என்னால் ஓத முடியவில்லை என்றேன். மறுபடியும் என்னை கட்டி அணைத்து இக்ரா என்று சொன்னது, என்னால் ஓத முடியவில்லை என்றேன். மறுபடியும் சொன்னது இக்ரா. அதற்கு பிறகு என்னை அறியாமலே நான் ஓத ஆரம்பித்தேன் என்ற அத்தனை விஷயங்களையும் சொன்னவுடன் அமைதியாக கேட்டுவிட்டு வரக்கா என்ன சொல்ல போகிறார் என்பதை எதிர்பார்த்து அன்னை ஹதீஜா பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கால வரக்கா சொல்ல ஆரம்பித்தார், ஹாதஹின் நாமூஸ் அல்லதி நஸலல்லாஹு அலா மூஸா, இதுதான் அந்த நாமூஸ். நாமூஸ்னு சொன்னா தௌராத்துடைய வேதத்தில் ஜிப்ரீல் என்று அர்த்தம். ஜிப்ரீல், இது அந்த ஜிப்ரீல் யார்? மூசாவிற்கு அல்லாஹ் தூதுவாக அனுப்பினானே, அந்த ஜிப்ரீல் தான் இந்த முஹம்மது இடத்திலேயும் வந்திருக்கிறார்.
சொல்றாரு. அதற்கு பிறகு வரக்கா சொல்லுகிறார், யாலைத்தனி கதுஃபீனா ஜுதான், எனக்கு வயசாயிருச்சு, ஆனால் அல்லாஹ் எனக்கு ஒரு திடகாத்திரமான வாலிபத்தை இப்பொழுது எனக்கு தந்து இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஏன் தெரியுமா? ஐ ஷபாபன் கபியா யாலைத்தனி, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த முஹம்மதை மக்காவாசிகள் ஊரை விட்டு திரட்டுவார்கள், இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பி விடுவார்கள். ஊரை விட்டு அனுப்புவார்கள். இதன் அந்த நேரத்தில் எனக்கு வாலிபம் இருந்தால் இந்த முஹம்மதை நான் காப்பாற்றி அவரோடு இருந்து உதவி செய்வேனே என்று அந்த வரக்கா சொன்னதை பார்த்தவுடன் பெருமானாரினுடைய கண்கள் பெரிதாய் போனது. என்ன, என்னுடைய என்னுடைய கூட்டம் என்னை துரத்துவார்களா? ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹ். அதுக்கப்புறம் வரக்கா சொல்லுகிறார், உங்களை மட்டுமல்ல, யாரெல்லாம் ஓரிரை கொள்கையை சத்திய மார்க்கத்தை எந்த நபி தன்னுடைய கூட்டத்திற்கு முன்னால் எடுத்து சொல்லப்பட்டாலும் அந்த கூட்டம் அவர்களை துரத்தும் என்பது அல்லாஹ் ஏற்படுத்தியது என்று சொல்கிறார். அந்த வரக்கா இன்னும் சொன்னார், நான் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உதவி புரிவேன் என்றும் சொல்லி காட்டுகிறாங்க. இந்த வரக்கா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக ஒரு பதிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், நபி பட்டம் கொடுக்கப்பட்ட பிறகு குர்ஆனினுடைய வசனங்கள் எல்லாம் இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வரக்கா பின் நௌஃபலை பற்றி ஒரு நேரத்தில் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். ஃபகத் ரஅய்தும் ஃபில் ஜன்னah, அவரை நான் சொர்க்கத்தில் வெண்ணெய் நிற ஆடை அணிந்த நிலையில் சந்தோஷமாக அவரை நான் பார்த்தேன் என்பதாக சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெண்மை நிறை ஆடை சொர்க்கவாசிகளுக்கு அணிவிக்கப்படக்கூடியது. இன்னொரு ரிவாயத்தில் வரக்கா பின் நௌஃபலுக்கு பட்டாடை அணிவிக்கப்பட்டதை போல நான் சொர்க்கத்தில் கண்டேன், எனவே அவரை யாரும் குறை கூற வேண்டாம் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரக்கா பின் நௌஃபலை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப எப்போ இந்த செய்தி வரக்கா பின் நௌஃபலுக்கு எத்தும் பொழுது அவர் இந்த ஜிப்ரீலை பற்றி செய்தி சொல்லுகிறார். சொல்லிவிட்டு கவலைப்படுகிறார், நான் வாலிபம் இல்லையே, இன்னும் எனது வாழ்நாள் குறைந்த காலம்தான் இருக்கிறதே என்று சொன்ன வரக்கா வகத் மாத கலீலன், கொஞ்ச நாளில் வஃபாத்தாகி விட்டார் என்றும் வருகிறது. அதற்கு பிறகு பெருமானாரை எப்பொழுது இவர் நபி என்று சொல்லப்பட்டதோ அன்னை ஹதீஜா அம்மையார் முதலாக ரசூலுல்லாஹ்வை நபியாக உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று வருகிறது. முதலில் அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள்தான் நபியை முஹம்மதை ரசூலாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்றும் வரலாறுகளில் பதிவு செய்கிறார். ஹதீஜா அம்மையாரினுடைய தியாகம் சாதாரணமான தியாகம் அல்ல. அவர்களுடைய பொருளாதாரத்தினுடைய அத்துணை குர்பானிகள், கோடீஸ்வரியாக இருந்தவர்கள் அன்னை ஹதீஜா அம்மையார். தன் ரசூலுல்லாஹ்வுக்காக, தன் கணவருக்காக அத்துணை பொருளாதாரத்தையும் முழுவதுமாக இழக்க ஆரம்பித்தார்கள். பெருமானார் செய்யக்கூடிய சின்ன சின்ன தியாகங்களுக்கும் உடன் இருந்தார்கள். அவ்வளவு கஷ்டத்திலும் ஆறுதலை சொல்லக்கூடிய ஒரு மனைவியாக அன்னை ஹதீஜா அம்மையார் திகழ்ந்தார்களே. அதனால தான் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் காலம், அன்னை ஹதீஜா அம்மையார் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் எந்த ஒரு பெண்ணையும் ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கவில்லை. அவ்வளவு பிரியம் வைத்திருப்பார்களாம் அன்னை ஹதீஜா அம்மையார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சில நேரங்களில் போராமைப்படுவார்களாம். அன்னை ஹதீஜா, எதற்காக வேண்டி ஹதீஜாவையே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அவர்களை விட அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த மனைவியை தரவில்லையா என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரோஷப்பட்டு கேட்கும் அளவிற்கு பெருமானார் ஹதீஜா அம்மையாரை பற்றி பேசும் பொழுதெல்லாம் அழுது விடுவார்களாம். அல்லாஹ் எனக்கு அவரை போல ஒரு மனைவியை இன்னும் தரவில்லை என்பார்களே ஹதீஜா அம்மையாரை பற்றி. 4 பெண்மணிகளை சிறந்த பெண்மணிகளாக ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். முதலாவது பெண்மணி ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா அம்மையார். 2வது பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 3வது பெண்மணி ஹதீஜா பின்த் ஹுவைல். 4வது பெண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய ஈரக்குலை துண்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 4 பெண்மணிகளை ரசூலுல்லாஹ் உயர்ந்த நிலை, உலகத்தில் சிறந்த பெண்களாக சொல்லி காட்டுவார்கள். ஹதீஜா அம்மையார் செயல் ரீதியாக இந்த 3 பெண்மணிகளையும் விட்டும் உயர்ந்து விடுவார்கள் என்று கிதாபுகளில் சொல்லி காட்டுறாங்க. அவ்வளவு தியாகங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய
நபி பட்டம் கொடுக்கப்பட்ட பிறகு நபித்துவ வேலையை ஆரம்பிக்கும் பொழுது சில நிறைய கஷ்டங்கள் குறைஷி குல தலைவர்கள் எல்லாம் கொடுத்தார்களாம். எல்லா கஷ்டத்தையும் அன்னை ஹதீஜா அம்மையார் ஆறுதல் கூறிக்கொண்டே இருப்பார்கள். எந்த அளவிற்கு வருகிறது என்று சொன்னால், ஹதீஜா அம்மையார் மௌத்தாகக்கூடிய நேரம், சக்கராத்துடைய வேலை, ஒரு கோடீஸ்வரியாக இருந்த மௌத்தான உயிர் வாழ்ந்த அன்னை ஹதீஜா அம்மையார் சக்கராத்துடைய நேரம் வரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் வரைக்கும் இந்த நிகழ்வை சொல்லி சொல்லி அழுவார்களாம். எனது மனைவி ஹதீஜாவிற்கு கஃன் துணி அணிவிப்பதற்கு கூட அன்றைய நேரத்தில் எனக்கு காசு இல்லாமல் போனது. வீட்டில் ஒன்றும் இல்லாத நிலை. இஸ்லாத்திற்காக எனக்காக அத்துணை செல்வங்களையும் இழந்தாள் எனது மனைவி ஹதீஜா அம்மை. ரசூலுல்லாஹ் சொல்லி சொல்லி அழுவார்களாம். சக்கராத்துடைய நேரம் வரும். அந்த நேரத்தில் 3 கோரிக்கைகளை அன்னை ஹதீஜா அம்மையார் தனது கணவர் முஹம்மதிடத்தில் வைப்பார்களாம். யா ரசூலல்லாஹ், இன்னும் சற்று நேரத்தில் எனது உயிர் பிரியவிருக்கிறது, எனக்கு 3 ஆசைகள் இருக்கிறது, அதை மட்டும் நீங்கள் எனக்காக வேண்டி செய்வீர்களா என்று சொல்லிவிட்டு கேட்பார்கள். முஹம்மது, என்ன ஆசை என்று கேட்கும் பொழுது, நீங்கள் வஹி ஒரு ஹிராக்குடைய குகையிலிருந்து ஓடோடி வந்தீர்கள் அல்லவா, எனது வீட்டில் வந்தவுடன் ஜம்மிலூனி, எனக்கு போர்வை பொத்தி விடுங்கள் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, முதல் போர்வையை நான் எடுத்து பொத்தினேன் அல்லவா, அந்த போர்வையை இப்பொழுது நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், அந்த பத்திரப்படுத்தி வைக்கப்பட்ட போர்வையை எனக்கு கஃனாக அணிவித்து விடுங்கள் என்று அன்னை ஹதீஜா அம்மையார் சொல்லுவார்களே. இது எனது முதல் ஆசை. உங்களுக்கு நான் போர்வை பொத்தியதை எனக்கு கஃனாக, நான் மௌத்தாகி இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது அந்த போர்வையோடு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் உடனே சம்மதம் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது சொல்லுவார்கள், யா ரசூலுல்லாஹ், அத்துணை செல்வங்களையும் பெருமானாருக்காக வேண்டி இழந்த சீமாட்டியின் வாயிலிருந்து இரண்டாவது கோரிக்கையை நாம் பார்க்கும் பொழுது வரலாற்று ஆச்சரியர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இரண்டாவது கோரிக்கை, யா ரசூலல்லாஹ், உலகில் வாழும் காலத்தில் உங்களுக்கு நான் ஏதேனும் குறைகள் செஞ்சிருந்திருக்கலாம், என்னை அறியாமல் ஏதேனும் சிறு பெரு தவறுகளை நான் செய்திருக்கலாம், உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நான் ஏதேனும் குறை வைத்திருக்கலாம். ஏனென்றால் ஒரு ஈருலக தலைவரை எனது கணவராக அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த தலைவருக்கு ஏதேனும் குறைகளை என்னை அறியாமல் நான் செய்துவிட்டால் என்னை மன்னித்து விடுங்கள் யா கோமானே என்று அன்னை ஹதீஜா அம்மையார் இரண்டாவது மன்னிப்பை கேட்கிறார்கள். மூன்றாவது கோரிக்கையை வைக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், எனது மகள் ஃபாத்திமா சின்ன பிள்ளை, 6 வயது இருக்கும். இந்த ஃபாத்திமாவை உங்களிடத்தில் நான் விட்டு செல்லுகிறேன். அவர்களுக்கு தாயில்லாத குறையை நீங்கள் காட்டக்கூடாது, அவர்களை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வாருங்கள் என்று பெருமானாரிடத்தில் 3 கோரிக்கைகளை அன்னை ஃபாத்திமா அம்மையார் வைக்கும் பொழுது பெருமானார் அழுது விடுவார்கள். அழுத நிலையிலேயே தன்னுடைய மனைவி ஈரக்குலை துண்டு ஹதீஜா அம்மையாருக்கு ரசூலுல்லாஹ் தனது கையினால் தஃபன் அணிவிப்பார்கள். அவர்களே தொலை வைத்த நிலையில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வைக்கிறார்களே. காலங்கள் செல்லும் பொழுது ஹதீஜாவை எப்பொழுதெல்லாம் பேசுவார்களோ பெருமானார் அழுது விடுவார்கள். அந்த அளவிற்கு தியாகத்தை செய்யக்கூடிய சீமாட்டியாக அன்னை ஹதீஜா அம்மையார் திகழ்ந்திருக்கிறார்கள். யோசித்து பார்க்கிறோம். இந்த காரணம், இது இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம். 40 வயதில் நபிப்பட்டம் கொடுக்கப்பட்ட பிறகு முழுவதுமாக பெருமானாரோடு இருந்து சேவை செய்தவர்கள் அன்னை ஹதீஜா அம்மையார். அப்ப இந்த வஹையினுடைய இறங்குதல், வஹை என்று சொன்னால் அல்லாஹ்விற்கும் அடியாருக்கும் மத்தியில் தூதுவாக செய்தி பரிமாற்றத்திற்குத்தான் வஹை என்று சொல்லுவார்கள் அரபியில். இந்த வஹையை பற்றி சொல்லும் பொழுது வஹை என்பதை 6 வகையாக விரிவுரையாளர்கள் பிரித்து காட்டுறாங்க. எப்படி அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மத்தியில் வஹை இறங்கும் என 6 வகையாக பிரித்து காட்டுறாங்க. இது எல்லாமே நபிமார்களுக்கு மாத்திரம்தான், மற்றவர்களுக்கு கிடையாது. முதலாவது வஹை அர்-ருயத்து ஸாதிக், நல்ல கனவை நபிமார்கள் கண்டால் அதுவும் சட்டம்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா புனை இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்பஹுக் ஃபன்துர் மாதா தரா, தனது மகன் இஸ்மாயிலிடத்தில் கேட்கிறார்கள், நான் ஒரு நல்ல கனவு ஒன்றை கண்டேன், உன்னை அறுப்பதை போல கனவு ஒன்றை கண்டேன்.
உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இஃப்அல் மா துஉமர், உங்களுக்கு என்ன செய்தி சொல்லப்பட்டுச்சோ அதை செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நான் பொறுமையாக இருந்து கொள்ளுவேன். அப்ப முதல் வஹி எப்படி இருக்கும்? நபிமார்களுக்கு அல்லாஹ் ஒரு கனவை தந்தான், அந்த கனவும் வஹிதான். இஃப்அல் மா துஉமர் வஹிதான். எனவே அதுவும் ஷரியத்தினுடைய சட்டமாக ஆக்கப்படும். இரண்டாவது அல் இல்ஹாமு ஃபி குலூபில் அம்பியா, நபிமார்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் எந்த விஷயங்களை உதிக்கச் செய்கிறானோ அதுவும் வஹி என்று கணக்கிடப்படும். ரசூலுல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லுவார்கள், இன்ன ரூஹல் குதுஸ் அல்கா ஃபீ ரூஹி, ரூஹுல் குதுஸ் என்ற ஒரு பரிசுத்த ஆத்மா எனது உள்ளத்தில் போடப்பட்டது. என்ன போடப்பட்டது அப்படின்னா, இன்னஹும் தமுத் லம் தமுத் நஃப்ஸன் ஹத்தா தஸ்தக்மிலு அஜலஹா, ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதனுடைய கூலியை கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் எனது உள்ளத்தில் போட்டான். அப்ப முதலாவது உண்மையான கனவு கண்டான், அதுவும் மார்க்க சட்டம். இரண்டாவது உள்ளத்தில் எந்த விஷயத்தை நபிமார்களுக்கு அல்லாஹ் உதிக்கச் செய்கிறானோ அதுவும் மார்க்க சட்டம். மூன்றாவது மலக்குமார்கள் வருவது. மலக்குமார்கள் வருவது அதிகமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வஹைக்காக வேண்டி அல்லாஹ் நியமித்திருந்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெரும்பாலும் தஹியத்துல் கலப் என்ற ஒரு தோழரின் தோற்றத்தில் தான் வருவார்களாம். தஹியத்துல் கலப், ஜிப்ரீல், இந்த ரெண்டு பேருடைய தோற்றமும் ஒரே மாதிரி இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அசலான தோற்றத்தில் அதிகமாக வரமாட்டார்கள். தஹியத்துல் கலப் என்ற ஒரு தோழரின் தோற்றத்தில் தான் வருவார்கள். சில நேரங்களில் வேறு நபருடைய தோற்றத்தில் வந்தால் சஹாபாக்கள்னால கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நேரத்தில் வேகமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேறு நபருடைய தோற்றத்தில் வந்தாங்க. வந்துட்டு சொல்றாங்க, மல் இஸ்லாம் ஒமல் ஈமான், கேள்விகள் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. சஹாபாக்களுக்கு யாருமே தெரியல. லா யுரா அஸரு சஃபர், புது நபரை போல இருந்தது, வெளியூர்காரர் மாதிரி நினைத்து கொண்டிருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்டாங்க, வந்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபைன்னஹு ஜிப்ரீல் அத்தாக்கும் யஅல்லிமக்கும் தீனக்கும், அவர் உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் வந்துட்டு போயிருக்கிறார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்ப மூன்றாவது மலக்குகள் மனிதர்களுடைய தோற்றத்தில் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் மலக்குகளை அனுப்புவான். நான்காவது வகை, மலக்குகள் தன்னுடைய அசலான தோற்றத்தில் வருவார்கள். அசலான தோற்றத்தில் வருவார்கள். எப்போ? நபி அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லி காட்டுறாங்க, நான் மிஅராஜ் விண்ணுலக பயணத்திற்கு தொழுகைக்காக வேண்டி நான் என்னை அழைத்து செல்லப்பட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அசலான தோற்றத்தில் வருவதை நான் பார்த்தேன். ஃபக்கத் ரஅய்துல் ஜிப்ரீல அலா சூரத்திஹி, ஜிப்ரீல் நபியை அலைஹிஸ்ஸலாத்தை நான் அவர்களுடைய அசலான தோற்றத்தில் பார்த்தேன். அவர்களுக்கு லஹு சித்தமியத ஜனாஹ், அவர்களுக்கு 700 இறக்கைகள் இருந்தது. ஒவ்வொரு இறக்கைக்கும் இடைவெளி 40 ஆண்டு தொலைதூரம் இருந்தது. அவர்களுடைய அசலான தோற்றத்தை நான் பார்த்தேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து வஹீயினுடைய 5வது வழிமுறை, இதுதான் மிக கடுமையான வழிமுறை. வஹி இறங்கும் பொழுது ஏற்கனவே நாம் ஹைரா குகையில் சொல்லப்பட்டதை போல சல்சலத்துல் ஜரஸ், ஒரு சங்கிலியின் சப்தத்தை அல்லாஹ் வஹி வருவதற்கு முன்னால் ஏற்படுத்துகிறான். அதற்கு பிறகு வஹி வந்துவிடும், கொஞ்ச நேரத்தில் மறைந்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வரும் பொழுது உபாதா பின் சாமித் என்ற தோழரினுடைய மடியில ரசூலுல்லாஹ் தலை வைத்து படுத்திருக்கிறார். இந்த சஹாபி அறிவிக்கிறாங்க, என்னது மடியில் ரசூலுல்லாஹ் தலை வைத்து படுத்திருக்கும் பொழுது வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டு வந்து விட்டார்கள். சிகப்பு மேனியாக இருந்த பெருமானாருடைய நெற்றி முடிகள் கொஞ்ச நேரத்தில் வியர்வையால் விளங்க ஆரம்பித்தது. வஹி வர ஆரம்பித்தது. பெருமானார் கண்ணை மூடிய நிலையிலேயே படுத்திருந்தார்கள். வஹி வர ஆரம்பித்தது, வந்துவிட்டது. நான் உணர்ந்து கொண்டேன். எந்த அளவிற்கு இருந்தது என்று சொன்னால், எனது தொடையினுடைய எலும்புகள் உடைந்து விடும் போல் நான் உணர்ந்தேன் என்று சொல்லி காட்டுகிறார்களே. ஆனால் வஹியினுடைய பாரம் அவ்வளவு கடுமையானதான். அதனால்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு சொர்க்கத்தினுடைய 40 ஆண்களுடைய
வஹீயினுடைய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தானாம். வஹீயினுடைய பாரத்தை தாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு சாதாரண மனிதரால் வஹீயினுடைய பாரத்தை தாங்க முடியாது. எனவே முஹம்மதிற்கு சொர்க்கத்தினுடைய 40 ஆண்களுடைய பலத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்றும் வருகிறது. அப்ப வஹி வருவதற்குரிய 5வது காரணம் சில்சிலத்துல் ஜரஸ், ஒரு மணியோசையை போல வரும். 6வது அல்லாஹ் நேரடியாக பேசுவான். இதுதான் கடைசி அந்தஸ்து. அல்லாஹ் எந்த விதமான திரை இல்லாமல் நேரடியாக பேசுவான். மேராஜில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்களே, இதற்கு அடுத்து நான் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் இந்த சிதறத்துல் முன்தஹாவை விட்டும் நான் தாண்டினால் நான் கரிந்து சாம்பலாகி விடுவேன் என்று சொல்லி பெருமானாரை அனுப்பிய பிறகு பெருமானாரும் அல்லாஹ்வும் நேரடியாக பேசினார்கள். இப்படித்தான் அல்லாஹ் நபிமார்களோடு 6 முறைகளில் ஏதேனும் ஒன்றோடு தொடர்பு கொண்டிருப்பான் என விரிவுரையாளர்கள் பதிவு செய்கிறாங்க. எனவே நாம் அடுத்தடுத்து இந்த வஹைக்கு பிறகு அடுத்த வஹை வருவதற்கு மத்தியில் எவ்வளவு ஆண்டு காலம் இருந்தது, வஹை வந்த பிறகு பெருமானார் தனது பொறுப்பை நிறைவேற்றும் பொழுது என்னென்ன கஷ்டங்கள் சிரமங்கள் மேற்கொண்டார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தொடர்ந்து பார்ப்போம். நாம் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு